ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப காரமாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சைஸ்னால் இந்த மாதிரி பாருங்கள், சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் முதல்ல இதை வேக வைக்கணும். சும்மா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, உருளைக்கிழங்குக்கு உப்பு பிடிக்கிறதுக்காக. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து வர கண்டிஷன் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இது தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க ஃபுல்லாகவே. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, வேண்டாம் அது நிறைய தெளிக்க வேண்டாம், லைட்டாக தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. உடையாத அளவுக்கு நல்லா பொறுமையாக பிசைஞ்சு விடுங்க. தேவையான அளவு உப்பு காரமெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே நல்லா முறுமுறுன்னு நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு போட்டிருக்கேன் வீடியோ. அதையும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். இப்போ எண்ணெய் காயுது அடுப்பில். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போடுங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரி நல்லா பொரிச்சிடுங்க. கீழே இதே ஆகாது, அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக பொரிச்சிடுங்க. சூப்பராக வரும். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே பிடிக்கவே இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. பன்னீரை ஃப்ரை பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது சும்மா அப்படியே சாப்பிட்லாம், ஆனால் நான் சூப்பரான மெத்தடில் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுங்க. இப்படி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு மசாலா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இப்படி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் வரமிளகா 2 போடுறேன், சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல உப்பு பிடிச்சிருக்கும். இப்போ இதுக்கு வரமிளகாத்தூள் சிறிது சேர்த்து நல்லா இப்படி கிளறி விடுங்க. நல்லா இப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி.